அனைவருக்கும் வணக்கம். ஒரு சராசரி மனிதனுடைய நிலையை பாருங்க. பிறக்கின்றான், வாழ்கின்றான், இறக்கின்றான். அதே நேரத்தில் சில மனிதர்கள் பிறப்பார்கள், வாழ்வார்கள். அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற பொழுது சமுதாயத்துக்காகவும் இந்த மானிட ஜென்மத்துக்காகவும் அவர்கள் உழைத்து கொண்டே இருப்பார்கள். குறிப்பாக ஆன்மீக ஈடுபாடில் இருந்து கொண்டு மக்களுக்கு சேவை செய்து கொண்டு பேரையும் புகழையும் பெற்றுக்கொண்டு தன்னலமற்ற ஒரு நபராக வாழ்ந்து அவர்கள் மறைவார்கள். இன்னும் சில பேர் தோன்றுகின்ற போது, அதாவது பிறக்கின்ற பொழுதே அவர்கள் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதுவர்கள் போல, அதாவது அவர்கள் எப்படின்னா அவதார புருஷனாக அவர் பிறப்பார்கள். அப்படிப்பட்ட நபர்களை நாம் படிச்சிருக்கோம், பார்த்துருக்கோம். பார்க்காட்டாலும் படிச்சிருக்கோம். அதில் 2 முக்கியமான நபர்கள் யாருன்னா, எனக்கு தெரிந்த அறிவில் ஐயா வைகுண்டர், இன்னொருவர் ராமலிங்க சுவாமிகள். அவர் வாழ்கின்ற காலத்தில் அவருடைய சேவை எல்லாமே பதிவாக இருக்கிற காரணத்தினால அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிற காரணத்தினால்தான் அதை பற்றி பேச வேண்டியிருக்கிறது. இன்றைக்கி ஐயா வைகுண்டனுடைய 193வது அவதார தினம் கொண்டாடப்படுகிறது. அந்த தினத்தில் ஊர்வலமாக சிறப்பான ஊர்வலம், அதை நீங்கள் பார்க்குறீங்க. அருமையான ஊர்வலத்தில் இஸ்லாமிய மக்கள் அதை வரவேற்று அதோட கலந்து கொண்டு சந்தோஷம் அடைவதெல்லாம் பார்க்கின்ற பொழுது நம்ம நாடு இதை ஒரு மத நல்லிணக்கத்துக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இவருடைய ஐயா வைகருடைய கொள்கை கோட்பாடுகள், அவர் வாழ்ந்த முறை, மக்களுக்காக செய்த பணி எல்லாத்தையும் நீங்கள் வேணால் கூகுளில் கூட நீங்கள் போட்டு பார்க்கலாம். நிச்சயமாக எல்லாமே வந்துடுது. அதே போல் ராமலிங்க சுவாமிகளும் எவ்வளோ சிறப்பாக வாழ்ந்தார்கள். இதனால்தான் அவர்களை மனிதனாக பார்க்காம மகானாக நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. எனவே தான் மனிதன் பிறப்பான இறப்பான், மகான்கள் மறைவார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. எனவே ஐயா வைகுண்டருடைய இந்த 193வது அவதார தினத்தில் நாமும் நல்ல சிந்தனையோடு நம் நாட்டிற்காகவும் நம் குடும்பத்திற்காகவும் வணங்குவோம். நன்றி, வணக்கம்.